விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் தங்கம் தென்னரசுவால் கொட்டா காட்சி ஏந்தல் கிராமம் பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவ்வூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நான் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதி நரிக்குடி ஒன்றியம் கொட்டக்காட்சி ஏந்தல் கிராமத்திலிருந்து பேசுகிறையா. கிராம வளர்ச்சி பணிகள் என்று எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல 2000க்கு முன்னாடி ரொம்ப மோசமான நிலைமையில், அதாவது குடி தண்ணீர் பிரச்சனை, தெருவிளக்கு பிரச்சனை, மின்சார வசதி மானாமரத்திலிருந்து தான் கிடைக்கும். மானாமரத்தை போய்த்தான் நாங்கள் எதையுமே சாதிக்க முடியும். முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ இந்த 5 வருஷம் வீடாக நல்லாயிருக்கு. இந்த ஆட்சி காலத்தில் தங்கம் தென்னரசு அவங்க மூலியமாக, எங்கள் அமைச்சர் மூலியமாக தண்ணிக்கு கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கி எங்களுக்கு தண்ணி வீட்டுக்கு தண்ணி போகணும் அப்படின்றத சரி பண்ணி கொடுத்தாரு எங்கள் அமைச்சர். இப்போ இந்த 5 வருஷ பீரியடில் இப்போ நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்து, நம்ம மகாலில் இருந்து, பள்ளிக்கூடத்தில் இருந்து, போக்குவரத்து வசதியில் இருந்து, புதிதாக ஒரு 60 வருஷ ஆண்டு மானாச்சாலைன்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அந்த மானாச்சாலை வீரசோளம் வரைக்கும் போகிறது, கமுதி வரைக்கும் போகலாம், இங்கிட்டு மதுரை வரைக்கும் போகலாம். இந்த சாலையை இணைப்பு சாலையாக நேரடியாக தொடர்பு பண்ணி சுமார் ஒரு 6,80,00,000 ரூபாயில் நமது மாண்புமிகு அமைச்சர் தமிழ்நாடு அரசில் கேட்டு கோரிக்கை வச்சு எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்குறாரு. ரேஷன் பொருள் பார்த்திங்கன்னா வெளியில் போய் 5 கிலோமீட்டர் நடந்து போய் நாங்கள் வாங்கணும். ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையாக இருந்தோம். அது வெளியில் செல்ல வேணாம், கொட்டக்காட்சி ஏந்தல்லே ஒரு நியாய விலை கடையை வச்சு மக்கள் அதில் பயன்பெறணும் அப்படின்றக்காண்டி எங்களுக்கு புதுசாக நியாய விலை கடையை ஆரம்பித்து கொடுத்தாரு ஐயா. புதுசாக பஞ்சாயத்து போர்டு கொண்டு வந்திருக்காங்க. பழைய கல்யாண மால் ஒன்று 2 வருஷம் கொண்டாந்துருக்காங்க. கட்டு நடந்துக்கிட்டு இருக்கு, பணி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வகுப்பில் கல் தெருவில் இப்போ புதுசாக இந்த தண்ணீர் தொட்டி சரியில்லாதனால இப்போ புதுசாக ஒரு தண்ணீர் தொட்டி இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அது 30,000 கொள்ளளவில் கட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ இன்னும் ஒரு 10 நாளில் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல ஒரு செல்லுக்கு சார்ஜ் போடணும்னாலும் 3 நாளைக்கு ஒரு கத்தையும் போடணும். இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது. 24 மணி நேரமும் கரண்ட்டு ஃபுல்லாக. முதலமைச்சரின் விரிவான திட்டமான காலை உணவு திட்டத்தில் எங்கள் பள்ளி பயன்பெற்றுக்கிட்டு இருக்கு. அமைச்சரை இருக்கும்போது நாங்கள் போய் நேரடியாக அந்த கோரிக்கையை வச்சாலும் உடனுக்குடன் அதை சரி செஞ்சு கொடுக்குறாங்க. அனைத்து கோரிக்கையும் அவங்களால சீக்கிரமாக மக்களோட ஒன்றாகி அவங்க சரி செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால தான் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் கொண்டுட்டு போய் நாங்கள் சொல்லிட்டாலுமே உடனடியாக எங்கள் இடத்துக்கே அதை சரி பண்ணி கொடுத்து எங்களுக்கு இதனால் வரைக்கும் தீர்வு காமிச்சிட்ருக்காங்க எங்கள் தொகுதி அமைச்சர். அதனால் நாங்கள் எப்போ போய் என்ன கேட்டாலும் நாங்கள் அவர்கிட்ட போய் நேரடியாக கேட்கலாம், நேரடியாக பயன்பெறலாம். கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடியாந்து என்ன வேணும்னு கேட்குறாரு. அவரை காட்டின நீ வேறு யார் எங்களுக்கு தேவை? தங்கம் தென்னரசு ஐயா இருக்கிற வரைக்கும் அவங்க தான் வருவாங்க. ஏன்னா அவர் மக்களோட ஒன்றாக இருக்கார் எப்பயுமே. கண்டிப்பாக வருவார். அவரை தவிர வேறு யாரும் இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 100க்கு 100 அடித்து சொல்லலாம். அதனால் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக திமுக அரசு வெற்றி அடைய வாழ்த்து பெறுகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.